கொஞ்ச நாளாக அப்பாவோட முகமே சரியில்லை, கடுன்னு இருக்காரு. ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்காரு. சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல அவர் இன்னைக்கு பார்த்தங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஃப்ரெண்டை பார்க்க வந்தான்றாரு. சரி, அங்கே பார்த்தாலும் கூடயே ஒரு கும்பல் ஆடித்தட்டி கோஷ்டி ஜால்ராசு. ஏதோ ஒரு பிசுறு தட்டுதுங்க. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல வெற்றி. எனக்கு பதவி கொடுத்தாங்கல்ல, அதுல மாமாக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் இருக்காது. அது அப்படிதான் வெற்றி. எனக்கு பதவி கொடுத்ததுல இருந்து மாமா ஏதோ யோசனையிலேயே இருக்காரு. எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழறாரு. இந்த பதவியை யாருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பை மாமாவுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்காம தலைவர் எனக்கு கொடுத்ததுனால மாமா டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஏங்க, அப்பா பார்க்காத பதவியா, அவரு பார்க்காத விஷயங்களா, அதெல்லாம் இருக்காதுங்க. இதுக்காக அவர் டென்ஷன் ஆக மாட்டாருங்க. இல்ல வெற்றி, இன்னைக்கு காலையில குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 2 பேர் வந்தாங்க. மாமா கிட்ட குழந்தைய கொடுக்காம என்னையே பேர் வைக்க சொன்னாங்க. நான் அப்பவே மாமாவை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. இத பாருங்க, நான் சந்தேகப்படுறது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு நெருடலை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. இத பாருங்க, இந்த கட்சியில யார் மேல யாருக்கு என்னன்னு எனக்கு ஒன்னும் தெரியாது. நீங்க தலைவர்கிட்ட பேசி தயவு செஞ்சு வேற யாருக்காவது இந்த பதவியை கொடுக்க சொல்லிடுங்க. இல்லனா மாமா கிட்டே கேளுங்க. மாமா யார சொல்றாரோ அவங்க இந்த பொறுப்பு எடுத்துட்டு போட்டோம். எனக்கு இந்த அரசியல் விளையாட்டே வேண்டாம் வெற்றி. ப்ளீஸ், நான் இதுல இருந்து ஒதுங்கிக்கிறேன். ப்ளீஸ் வெற்றி. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே அரசியல் நல்லவங்களும் கம்மியாயிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே நாங்கள் அரசியல் வேணாம் ஒதுங்கி போயிட்டே இப்படி. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட அரசியலை பத்தி பேசுது. இப்படிதான் இருக்கணும். பாருங்க, நீங்க கட்சிக்காரெல்லாம் வேலை பார்க்கல, ஆனா எலெக்ஷனுக்காக வேலை பார்த்திருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அது தலைவருக்கு தெரியும். அதனாலதான் அவரே டைரக்டா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. இப்ப எலெக்ஷன் டைம்ல போய் ஏற்கனவே தலைவர் டென்ஷன்ல இருப்பாரு. இப்ப இதெல்லாம் பேசவே வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் வேற ஏதோ ஒரு விஷயம். நான் ஒண்ணு பண்றேன், நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவர் வரட்டும். அப்பா, என்னடா ஃப்ரெண்டை பாக்குறீங்களே, பாத்துட்டீங்களா? ஃப்ரெண்டு ஊர்ல இல்ல, பார்க்க முடியல. ஓ, ஃப்ரெண்டை பார்க்க கூட கேங் கூட தான் போவீங்களா? என்னடா பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை தான் நான் கேட்கறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி கேட்கறேன், அது ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்பா, 2-3 நாள் உங்க முகமே சரியில்லை. அம்மாவும் வருத்தப்படுறாங்க. எனக்கு அப்படித்தான் தோணுது. துளசியும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்பா, துளசிக்கு இந்த பதவியை கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது அதிருப்தினா தயவு செய்து சொல்லிடுங்க. அதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க. ஏய், என்னை பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இவளுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு பதவி, அத பார்த்து நான் பொறாமப்படுறேனா? நேத்தி பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாம் இவ. நான் அப்படி இல்ல. ஆலமரம் வேர் விட்டு கிளை விட்டு ஆழமா பரவி இருக்கேன். டேய், அரசியல்ல படிப்படியா முன்னேறி எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அமைச்சரா இருக்கேன். அடுத்து முதலமைச்சர் பதவியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் உச்சத்துல இருக்கிறவன். உன் பொண்டாட்டி அதல பாதாளத்துல கீழே இருக்கிறவன். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்ன அசிங்கப்படுத்தாத. அந்த பத்திரிக்கைக்காரங்க தான் கண்ணு காது மூக்கு வச்சு வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயுமா? போடா, போய் உன் வேலையை பாரு. அப்ப கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம். ஏய், அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? இப்ப தெரியுதா? அப்பா, நீங்க ஆலமரமாவே அப்படியே பறந்து இருக்கலாம்ப்பா. அடையாறு ஆலமரமே லைட்டா ஆட்டங்கன்றுச்சு. நான் கூட துளசிக்கு பதவி கொடுத்தனாலதான் நீங்க இப்படிலாம் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன போட்டியா? பாட்டு போட்டிப்பா. பாட்டு போட்டியா? நான் ஒன்னும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கிடையாது. நான் பாடுவேன், ஆனா பாட்டுன்னு வச்சுக்கோயேன், உங்க அம்மா காதுல ரத்தம் வரும். வேண்டாம். அம்மா காதுல மட்டும் இல்ல, ஏன் காதுலயும் ரத்தம் வரும். பாரா, பாத்தீங்களா எப்படி என் பொண்ணு? அதனால உங்களை பாட சொல்லி என்ன கஷ்டப்படுத்திக்க மாட்டேன். நீங்க கதைய சொல்லுங்க. கதையா? கதை எதுக்கு இப்போ? நான் கதை சொல்ல நீ தூங்கிடுவியே. ஐயோ, அந்த கதை இல்லப்பா. சரி விடு. ஸ்கூல்ல கதை போட்டியும் வச்சிருக்காங்க. நாளைக்கு யார் பெஸ்ட் கதை சொல்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்களாம். நீங்க ஒரு நல்ல கதையா சொல்லுங்கப்பா. கதை? ஆமா. நானு? ஆமா. வேணாம்.
நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? அப்படியே கீழே போ, உன் தாத்தா இருப்பாரு, டிசைனா கதை சொல்லுவாரு. அவர் ஒரு புருடா மண்ண, அவர்கிட்ட போய் கதை கேளு. என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தலைவரே, ஆனா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. அது எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம முடிச்சலாமா? என்னடா வேணும் உனக்கு? எவ்வளவு வேணும்? எத்தனை கோடி வேணும்? சே, 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 சே. பணம் மட்டும்தான் வேணும்னு இருந்தா வரும்போதே உங்களை எடுத்துட்டு வர சொல்லிருப்பேன்ல. பணத்துக்காக எல்லாம் இதை நான் செய்யல தலைவரே. அப்புறம் வேற என்ன? உங்ககிட்ட எனக்கு ஒரு காரியமாகணும். காரியமா? என்ன, அரசாங்கத்துல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாச்சும் எதிர்பார்க்கறியா? அந்த மாதிரி சல்லித்தனம் எல்லாம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. அது எல்லார்கிட்டயும் நீங்க என்ன சொல்லுவீங்க? பிறந்ததுல இருந்து அரசியல் வரைக்கும் அந்த அரசியலுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. புரியல. என்ன தலைவரே, நீங்க ஆளுங்கட்சி அமைச்சரா வேற இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு, ஃப்ராட் தனம் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்தா நாடு என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்க? டேய், என்ன 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 தலைவரே, சவுண்ட் வசதியா இருக்கு. நீங்க என்ன உத்தமரா? மக்கள் சேவையை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்கல்ல? இங்க என்ன வேலை நடந்தாலும் கமிஷனர், கோளை, கட்ட பஞ்சாயத்து இது எல்லாம் தெரியும் தலைவரே.